பிதாவே, இயேசுவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தருடைய நாமத்திற்கு மாத்திரமே மகிமை உண்டாவதும், நம்முடைய ஒவ்வொரு அடிகளும் ஒவ்வொரு நடைகளும் தேவனை பிரியப்படுத்துவதாகவே இருக்கணும். நாம் எதை செய்தாலும் சரி, கர்த்தரை நினைத்து கர்த்தருக்கு ஸ்தோத்திர பலிகளை செலுத்தி கொண்டே நாம் செய்ய வேண்டும். ஒவ்வொரு காரியத்தையும் நாம் செய்யும் பொழுது கர்த்தரை முன்னிறுத்தி, கர்த்தருக்கு இது பிரியமா, கர்த்தரை சந்தோஷப்படுத்துமா, இல்லைன்னா கர்த்தரிடத்தில் ஆலோசனை கேட்டு நாம் செய்யும் பொழுது நம்முடைய வாழ்க்கை நலமாயிருக்கும், ஆசீர்வாதமாயிருக்கும். தேவன் ஒரு காரியத்தை செய்து முடிக்க விரும்பினால் எவ்வளவு நேர்த்தியாய் செய்து முடிப்பாரோ, அதே போல நீங்கள் எந்த காரியத்தை எடுத்தாலும் அந்த காரியம் ஜெயமாய் முடியும். சரிங்களா? சோர்ந்து போகாதீங்க. கர்த்தர் இந்த நாளுக்கு என்று கொடுத்த வேத வசனத்தை எடுத்து வாசிப்போமா? சங்கீதங்களின் புஸ்தகம் 37வது அதிகாரம், அதில் 15வது வசனம், அதில் கடைசி பகுதியை மாத்திரம் எடுத்துக்கிடுவோம். அவருடைய வில்கள் முறியும் இருக்கு. இது எதை குறிக்கிறது என்றால், ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில உண்டாகும் போராட்டங்களை குறிக்கிறது. தாவீது ஓட ஓட துரத்தப்படும் போது அவன் எங்கெல்லாம் சென்று வேதனைப்படும் போது அவன் இந்த வார்த்தையை எழுதுகிறான், ஐயோ, எதிராளியின் வில் என்னை குத்தி கொல்ல நினைக்கிறது, ஆனால் அவனுடைய வில் முறியும் பொழுது நான் வாழ்வடைவேன் என்று நினைத்து இந்த வசனத்தை அவர் எழுதுகிறார். அதே போலதான் உங்களை ஒரு காரியம் வேதனைப்படுத்திக்கிட்டே இருக்குது. நீங்க எவ்வளவோ ஜெபிக்கிறீங்க, எவ்வளவோ தியாகத்தோட காணிக்கை செலுத்துறீங்க, ஏழைகளை நினைப்பறீங்க, எல்லாமே ஆண்டவருக்கு பிரியமா செய்யறீங்க. ஆனாலும் ஒரு காரியம் உங்களை குத்தி கொண்டே இருக்குது. உங்களை அந்த காரியம் வேதனைப்படுத்திக்கிட்டே இருக்கு. இந்த காரியம் இல்லாமல் இருந்தால் நான் எவ்வளவு நலமா இருக்கும். என் இருதயத்தை முள் போல தைத்து கொண்டே இருக்கிறது. என்னைக்கு இதுல இருந்து மோட்சம் கிடைக்கும்? இதுல இருந்து என்னைக்கு நான் இதுல இருந்து விடுதலை பெற போறேன்? ஆண்டவர் எனக்கு என்னைக்கு உதவி செய்ய போகிறார்? எப்போதுமே அந்த பிரச்சனையோடய ஓடமா? எப்பொழுதுமே அந்த மனவேதனையோடய நான் ஓடணுமா? எப்பொழுதுமே நான் எல்லாரும் விட்டு தனிமையாகவே இருக்கணுமா? தேவன் என்னை நினைத்தரல மாட்டாரா? கர்த்தர் என்றைக்கு என்னுடைய வாழ்க்கையை நினைத்து பார்ப்பார். நான் என்றைக்கு தேவனோடு இசைந்த ஒரு வாழ்க்கை வாழ்வேன்? தேவனோட ஆசீர்வாதத்தை என்றைக்கு நான் சுதந்திரிப்பேன்? எப்ப பார்த்தாலும் பிரச்சனை, எப்ப பார்த்தாலும் போராட்டம், நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கையா இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்க வேதனை அடையலாம், துக்கம் அடையலாம், உங்களுடைய எதிர்காலங்களை குறித்து கலங்கி நிற்கலாம், உங்களுடைய பணத்தை யாராவது ஏமாற்றி நிமித்தம் நீங்க சோர்ந்து போய் நிற்கலாம், உங்களுடைய இட பிரச்சனை நிமித்தம் நீங்க மனம் நொந்து போயிருக்கலாம், உங்க குடும்பத்தில் உண்டான நபர்கள், பிரியமான நபர்களை இழந்து தவித்தது நிமித்தம் மன வேதனை அடைந்து துக்கத்தோடே நான் சாக போகிறேன்னு சொல்லி நீங்க வேதனை அடையலாம். ஆனால் தேவன் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்கிறார், உங்களுக்கு விரோதமாய் இருக்கிற வில்கள் எல்லாமே முடிந்து போகும். மனுஷனால் வருகிற பிரச்சனை ஆனாலும் சரி, பொல்லாத பேயினால் வந்தாலும் சரி, எல்லா காரியத்தையும் கர்த்தர் நொடி பொழுதுல முறியடிக்கிறது போல ஆண்டவர் உங்களுக்கு அந்த காரியத்தை செய்ய போகிறார். இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார், உன் யுத்தம் முடிந்தது, உன்னுடைய உனக்கு விரோதமா இருக்கிற வில்கள் கொம்புகள் எல்லாம் முறிந்து போகிறதுப்பா, நீ ஜெயமோடு எழுத போற, நீ எழுந்து நிமிர்ந்து நல்ல ஒரு நடை நடக்க போற, உன்னுடைய வாழ்க்கையை நான் ஆசீர்வதிக்க போறேன், நீ இழந்தவைகளை நான் உனக்கு திரும்ப அளிக்க போறேன், சமாதானத்தோடு நீ படுத்துக்கொண்டு நித்தனை செய்க, தேவன் தாமே உன்னை சுகமா இருக்க பண்ணுவார். நீ ஒரு நாளும் சொல்லி போகாதீங்க, ரொம்ப வேதனை அடையாதீங்க, மனசுக்குள்ள போட்டு கூறி கூறிய வேதனைப்பட்டு அழுது கொண்டு இருக்காதீங்க, எதிர்காலங்கள் நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறது என்று நீங்கள் ஏக்கம் கொள்ளாதீங்க. இயேசு உங்களை பார்த்து சொல்கிறார், நீ விசுவாசத்துடனே போ, சமாதானத்தோடே போ, உன் வேதனை நீக்கி சுகமாயிருப்பாய் என்று ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார். ஒரு நாள் சோர்ந்து போகாதீங்க, ரொம்ப மனம் அடைந்து போகாதீங்க. தேவன் உங்களுக்கு ஆயுத்தம் செய்வார். நல்ல கவர்மெண்ட் வேலையை உங்களுக்கு கொடுப்பார். உங்களுடைய தலை நிமிர்ந்து நிற்க பண்ணுவார். நீங்க எதையெல்லாம் தேவனிடத்துல உங்களுக்கு வாக்குத்தத்தம் என்று நீங்கள் நம்பினீர்களோ அந்த வார்த்தையை உறுதிப்படுத்தும்படி கர்த்தர் உங்களுக்காக செய்து முடிக்கிற காரியங்கள் விசேஷமா இருக்கும், அது பயங்கரமாகவும் இருக்கும். நீங்கள் தரிசனத்தில் கண்டதும் தேவன் உங்களுக்கு தரிசனமாய் காண்பித்ததும் எல்லா காரியமும் நிறைவேறும். நீங்கள் சோர்ந்து போகாதீங்க, உட்கார்ந்து கண்ணீர் வடிக்காதீங்க, தேவன் உங்களுக்கு அற்புதம் செய்வார். சரிங்களா? சோர்ந்து போகாதீங்க, சந்தோஷமா இருங்க, கம்பீரித்து மகிழ்ந்து பாடுங்க, அன்று ஆசீர்வாதத்தை உயர்த்தி நிறுத்துவார். சரிங்களா? சோர்ந்து போகாதீங்க. நாம் ஜெபிப்போமா?
அன்பு தகப்பனை கோடி ஸ்தோத்திரங்கள் ஏறெடுக்கிற நானும் யார் யார் இந்த காணொலி வழியாக மனம் நொந்து இந்த பிரச்சனை நிமித்தம் அவங்களுடைய கலக்கங்களின் நிமித்தம் போதுமானவனை என் ஜீவனையாவது எடுத்துக்கொள்ளும் என்று கதறுகிற அந்த சாமுவேலை சந்தேகமானவனை, அந்த பிரபாகரனை சந்தேகமானவனை, ஆனால் அந்த வாழ்க்கையை நொந்து போய் இருக்கிற அந்த ரூத் என்கிற மகளை சந்தேகமானவன் பிள்ளைகளுடைய வாழ்க்கை மகிழ்ந்திருக்கும்படி செய்யும். வேதனை இல்லாம ஒரு வாழ்க்கையை கொடுங்க, பிரச்சனை இல்லாம ஒரு வாழ்க்கையை கொடுங்க. வேதனையோட துக்கத்தோடு சமாதானம் அற்று நிற்கிற பிள்ளைகளோட வேதனைக்கு ஒரு முடிவை உண்டு பண்ணுகிறான் என்று சொல்லி ஜெபிங்க. இயேசு என்னும் அதிகாரமுள்ள நாமத்தில் வேதனை நீங்கட்டும் என்று சொல்லி ஜெபிங்க. ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, சமாதானம் உள்ள ஒரு நாட்களை கொடுங்க. எதையெல்லாம் அவங்களை வேதனைப்படுத்த காரியத்திலிருந்து விடுதலை கொடுக்க ஆசீர்வதிங்க. சமூகவேல் வேதனை நாட்கள் முடிகிறது. சமூகவேல் வேதனைப்படாத கர்த்தரும் நாட்களை நீடித்திருக்க பண்ணி குடும்பத்திற்கு சமாதானம் உள்ள நாட்களில் தேவனே வாய்க்க பண்ணுவார். வேதனைப்படாதீங்கன்னு சொல்லி ஆண்டவங்களை பார்த்து சொல்கிறார். இசுவே ஆசீர்வதிங்க. யார் யார் பார்த்து இன்றைக்கு வாழ்க்கை தீரும் வேதனை தீரும் என்று இருக்கிறார், வேதனை மாறும்படி கர்த்தர் அற்புதம் செய்கிறார். இயேசு என்னும் அதிகாரமுள்ள நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். எனக்கு பிரியமான தேவன் ஜனமே, கர்த்தர் உங்களுக்காக யாவும் செய்து முடிப்பார். நீங்க வேதனைப்பட்ட நாட்களுக்கு, துக்கத்தை அனுபவித்த நாட்களுக்கு ஈடாய் கர்த்தரை உயர்த்தி நிறுத்தி ஆசீர்வதிப்பார். தெய்வத்திற்கு உண்மையாயிரு. சரிங்களா? சொந்த பாதையில் God bless you.